ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ஹிந்து முன்னணி திருப்பரங்குன்றம் முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும் என்று தேதியை குறிப்பிட்டு முருக பக்தர்கள்லாம் வர வேண்டும் அப்படி சொல்லியிருந்தோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய கடவுள் மறுப்பு நாத்திக அரசாங்கமானது அனுமதிக்கு கொடுக்கக்கூடாது. அப்படி காவல்துறை இந்த மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு விதித்திருந்தது. ஹிந்து முன்னணி ஆனது பல்வேறு சமுதாய தலைவர்கள், முருக பக்தர்கள் அவங்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்துருந்தோம். இவங்க பண்ணி இன்றைக்கி சில இடங்களில் சாப்பாடு கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, ட்ரெயினில் வரக்கூடியவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பஸ்ஸில் வரவங்களெல்லாம் பஸ்ஸில் ஏறி செக் பண்ணியிருக்காங்க. யாராவது காவி கலரில் கயிறு கட்டியிருக்காங்களா அப்படியெல்லாம் பார்த்துருக்காங்க. ஏற்கனவே திண்டுக்கல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது. காவி கலரில் ஜட்டி போட்டையெல்லாம் கைது பண்ணியிருந்தாங்க அப்போ கருணாநிதி முதலமைச்சர். அதே வேளை அவருடைய பையன் இன்றைக்கி அவருடைய அரசாங்கத்தில் இன்றைக்கி நடந்திருக்குது. நாம் நீதிமன்றத்தை அணுகியிருந்தோம். நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, ஆனால் சரியான தீர்ப்பு நீதிமன்றம் கொடுத்துருக்குது. அந்த நீதிபதிக்கு மனமாற ஹிந்து முன்னணி பாராட்டுகின்றது. இவ்வளவு தடைகளை எல்லாம் மீறி இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட முருக பக்தர்கள், ஆன்மீக பெரியவர்கள், பல்வேறு சமுதாய தலைவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹிந்து முன்னணி மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்கள் வேலை செய்திருந்திருந்தார்கள். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி பெரிய எழுச்சியோடு நடந்தது. நைட்டு 10 மணி, 11 மணி, 12 மணிக்கெல்லாம் வீடுகளில் தட்டி எழுப்பி கைது செஞ்சுருந்தாங்க. சில பேர்த்த வீட்டிலிருந்து வெளியே வர்றதுக்கெல்லாமல் பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இருந்தும் கூட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்குது. அதனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை பாராட்டு தெரிஞ்சுக்கிறோம். இந்த முருகன் மலையை காப்பாற்றுவதற்காக இது முதல் கட்ட போராட்டம். இது தொடர்ந்து இந்த போராட்டம் நடக்கும். முருகன் மலையை காப்பாற்ற வேண்டும், மலை மீது தீபம் ஏற்ற வேண்டும். இது தொடர்ந்து இந்த போராட்டம் முதல் கட்ட போராட்டம். இந்த அரசாங்கத்துக்கு முதல் அடி. இந்த அரசாங்கம் திருந்த வேண்டும். இல்லை என்றால் வருகின்ற 2026 இந்த முருகனுடைய பாதிப்பை இந்த அரசாங்கத்துக்கு முருகர் உருவாக்குவார் என்று கூறிக்கொள்கின்றோம். அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை என்று நினைக்கின்றோம். நீங்கள் தான் கேட்கணும்னா அதான் கேட்கணும். நடந்தது காவல்துறையோட நடவடிக்கைகள்லாம் எப்படி பார்க்குறீங்க? அரசாங்கம் இன்றைக்கி எப்படி செயல்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருந்திருக்கணும்? ஆக்சுவலாக அரசாங்கத்துக்கு நாம் கலெக்டரை பார்த்தோம், கமிஷனை பார்த்தெல்லாம் கொடுத்தோம். நாங்கள் ஒரு அறப்போராட்டம். ஏன்னா அவங்க மேலே பிரயாணி கொண்டு சாப்பிடுவதற்காக ஒரு எம்பி தலைமையில் சென்றிருக்காங்க. ஒரு எம்எல்ஏ மேலே போயிருக்காரு. இவங்கெல்லாம் இந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்கள். அவங்க வழிபாடு நடத்த நமக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஆனால் ஒரு புனிதமான நல்ல மலை, அது முருகர் சொந்த மலைன்னு ஏற்கனவே 1920 ஒரு தீர்ப்பு வந்திருக்குது. அந்த மலை புனித மலை மீது மேலே ஒரு மலை இருக்குது. அதாவது கைலாசநாதர் அப்படி ஒரு கோயில் இருக்குது. சிக்கந்தர்கிறவருக்கு அங்கே சம்பந்தம் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இன்னொரு வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிக்கந்தர் அந்த கைலாசநாதனுடைய சிலையை உடைக்கிறதுக்கு போனார். அவருக்கு கண்ணு தெரியாமல் அங்கே அப்படியே ஏதோ ஒரு இடத்துல விழுந்து இறந்துட்டார். அப்படியே ஒரு கதை. இன்னொன்று அப்படி அங்கே இல்லை, அவருடைய சமாதி கோரிப்பழத்தில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதையெல்லாம் விட்டு போட்டு அங்கே ஆடு வெட்டுவேன் ஒரு புனிதமான மலைன்னு சொல்லி அங்கே போராட்டம் நடத்துறதுக்கு இந்த அரசாங்கம் ஆதரவாக இருந்திருக்குது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை. சமணர் வாழ்ந்த குகையில் அவங்களுடைய மத சாயத்தை பூசி அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கான முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க மீது வழக்கு கொடுக்கப்பட்டதுக்கு எந்த விதமான நடவடிக்கை இல்லை, இந்த அரசாங்கம் எடுக்கலை.
ஆனால் வந்து எங்கெல்லாம் வந்து உடனே நாங்கள் இந்த கோயிலுக்கு வரணும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க, ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அரசாங்கம் முழுக்க இந்துக்களுக்கு மாத்திர விரோதமாக இருக்குது. சார், அப்போ வழிபாடுக்கு நீங்க தடை செய்யல, ஆடு வெட்டுறதுக்கு தான் தடை. வழிபாட்டு முறைக்கு தான் நம்ம தடை செய்யணுமா இல்ல வழிபாட்டுக்கு எதிராக போராட்டம் இருக்கா இல்லை யார் முஸ்லீம் வழிபாட்டு கேட்குறீங்களா? வழிபாட்டு முறைக்கா வழிபாட்டுக்கு நாம் அவங்க தொழுகை நடத்துறது அவங்களுடைய மதம், முஸ்லீம் மதம், அது ஒன்றும் இல்லை. கிறிஸ்தவ மதம், அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது புனிதமான மலை, ஏற்கனவே தீர்ப்பு சொல்லியிருக்குது. அங்கே போய் நீ ஆடு வெட்ட வேண்டும் மாடு வெட்டணுங்கிறது ஆகாது, அதை தடை செய்யணும்னு தான் சொல்கிறேன். தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்துவீங்களா சார்? இந்த தொடர்பாக தொடர்ந்து நடத்துகிறோம். காலையில இருந்து பல்வேறு பகுதிகளில் வந்தாங்க. குறிப்பாக ரயில் நிலையமாக இருக்கட்டும், ஒவ்வொரு ரயில் நிலையத்தில் வர்றவங்களாம் அரெஸ்ட் பண்ணாங்க, கோயிலுக்கு வரவங்களா பண்ணாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து தன்னெழுச்சியாகவே வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் மலை அப்படின்லாம் சொன்னாங்க. பல்வேறு பகுதியிலிருந்து வந்தவங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது முருக பக்தர்கள், சமுதாய தலைவர்கள், மடாதிபதிகள், சன்னியாசிகள் இவர்கள்லாம் இங்கே போயாகணும், முருகன் மலையை காப்பாற்றணும்னு ஒரே முடிவோடு தான் வந்திருக்காங்களே. விளைவை பற்றி அவங்க கவலைப்படல. அதனால தான் இவ்வளோ ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. இந்து முன்னணி இந்த மாதிரி இயக்க சேர்ந்தவர்கள் அங்கங்கே வீட்டு காவலில் வச்சுட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னையும் கூட திருப்பூரில் வச்சுட்டு கோர்ட்டு சொன்ன பிறகு விடுங்கன்னு சொன்னோம். ஆனால் விடலை. வந்தால் எங்கே மதுரைக்கு போயிடுவாங்களோன்னு சொல்லி என்னை விடலை. இது மாதிரி பல இடங்களில் வந்து இது நடத்தியிருக்காங்க. இது முழுக்க முருகன் நாள் மூலியமாக சமுதாய பெரியவர்கள், முருக பக்தர்கள் இவர்கள்லாம் சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றிக்கு காரணம். முருகர் மாநாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவங்க நோக்கம் அரசியல். அவங்க அதை எப்படி நடத்தணும் அப்படி இல்லை. யாரெல்லாம் கடவுள் மறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு அந்த மாநாடு நடத்தியிருக்காங்க. நாம் அதை அப்போவே கண்டிச்சிருக்கின்றோம். இப்போ இன்னைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. அடுத்து வரக்கூடிய காலங்களில் அனுமதி அரசாங்கம் கொடுக்கல, கோர்ட்டு சொல்லியிருக்கிறது கொடுக்கணும்னு சொல்லி அது மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பிரகாரம் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய நகர்வு எதை நோக்கி அப்படின்னு யோசனை பண்ணுவோம். இதுக்கான பொறுப்பாளர் இருக்காங்க. உட்காந்து அடுத்த கட்ட போராட்டம் எப்படி, மேலே எப்படி தேவையான இந்த மலைக்கு எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசனை பண்ணுவோம்.